போறதுக்காக அதோ அந்த ரூம் வாசல் வழியா வந்துட்டு இருந்தேனா, அப்போ ஏதோ ஒரு உருவம் உடம்புல ஒரு போர்வைய சுத்திக்கிட்டு அந்த ரூம் வழியா போறத பார்த்தேன். ஜன்னல் ஓரமா நின்னு பார்த்தா அந்த போர்வை போத்தி இருந்த உருவம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு ஓடிடுச்சு. நான் அத வீடியோ கூட எடுத்தேன். வீடியோவா? இங்க பாருங்க. பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. எவ்வளவு பெரிய அவமானம் இது. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு காப்பி அடிச்சா அது வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கும்னு நினைச்சீங்களா? இப்ப பாருங்க, அசிங்கமா டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்புறாங்க. இதெல்லாம் தேவையா? இவ்வளவு நேரம் நீ பேசுனது பத்தாத பார்வதி. டேய், இதுதான் சமயம் பார்த்து பேசிட்டு இருக்காத. வேண்டாம் விடுங்க. அதான் ஊருக்கு கிளம்பியாச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. சும்மா இருக்க மாட்டியா பார்வதி? சரவணா, ஏன் இன்னும் வண்டி வரலையா? வந்துரும்பா. பேசாம சிவகாமி ஊருக்கு போயிட்டான்னு சொன்னதும் நாமளும் போலான்னு நீ கிளம்பினியே, அப்பயே போயிருந்திருக்கலாம்டா. மான மரியாதையாச்சும் மிச்சமாயிருக்கும். அப்பா, தயவு செஞ்சு நீங்களும் ஆரம்பிக்காதீங்கப்பா. சந்தியா ஒருத்தங்களை இத்தனை பேர் சேர்ந்து ஓரம் கட்டுறதெல்லாம் நல்லா இல்லப்பா. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவும் யாரும் தயாரா இல்ல. ஆனா குத்த மட்டும் சொல்லுவீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? என்னன்னு அப்பாவையே எதிர்த்து பேசுற? டேய், நீ ஒண்ணு ஏத்தி விட்டுட்டு இருக்காத. நான் எதிர்த்து பேசுறேன்னா ஆதங்கத்துல பேசுறேன்னா அவருக்கு புரியும். நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அமைதியா சரவணன், நில்லு. நீ முதல்ல பெட்டியை தூக்கு. சரவணன், சரவணன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். ஒரு நிமிஷம். நீங்க யாரும் ஊருக்கு போக வேண்டாம், இங்கே இருங்க. இல்லைங்க, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே, நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கு மேல இங்க இருந்தா அசிங்கமாயிடும். இல்ல சரவணன், இப்ப போக வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் வேற. பொது அறிவு போட்டியில உங்க ஒய்ஃப் காப்பி அடிச்சு பதில் சொல்லிட்டாங்கன்னு அதுக்கு ஆதாரமா இவங்க ஹேண்ட்பேக்ல கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? ஆமா டாக்டர். சொல்றாங்க இல்ல, இருந்துச்சு. நாங்க எல்லாருமே அதை பார்த்தோம். ஓகே, இருந்துச்சு. ஆனா அது தானா அங்க வரல. யாரோ அதை வேணும்னே அங்க வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சந்தியா, யாரோ வேணும்னே பிளான் பண்ணி உங்களை சிக்க வச்சிருக்காங்க. அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சரவணன், கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க. அந்த ஆர்கனைசர் இங்க வர சொல்லிருக்கேன். அவங்க வந்ததும் இத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நேர்ல பேசிக்கலாம். சரிங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். இவங்க ஹேண்ட்பேக்ல இருந்த அந்த கொஸ்டின் பேப்பரை யாரோ வேணும்னே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு உருவம் போர்வையை போத்திக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு இவங்க ரூம்ல அந்த வேலையை செஞ்சிருக்கு. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? இத பாருங்க சார். போர்வையை போத்தி இருக்கிறதுனால முகம் யாரோடதுன்னு தெரியல. ஆனா யாரோ லேடியோட முகம் மட்டும் நல்லா தெரியுது. ஒருவேளை இங்க சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பாருங்க.
இன்னும் உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும். காலையில 8 மணி போல இந்த விஷயம் நடந்திருக்கு. சார் என்னால நம்பவே முடியல சார். இந்த வீடியோ விஷயத்தை நீங்க அப்பயே சொல்லிருக்கலாமா சார் என்கிட்ட? சார் இது நான் எடுத்த வீடியோ இல்ல சார். இங்க லக்ஷ்மின்ற ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாவோட இந்த ரெசார்ட்க்கு வந்திருக்கா. அந்த குழந்தை எடுத்த வீடியோ தான் இது. இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தைக்கு இங்க நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. இன்னைக்கு எதர்ச்சியா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னா. அதான் இவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் ஓடோடி வந்தேன். பாத்தீங்களாப்பா, நான் அப்பவே சொன்னேன்ல இதுல ஏதோ ஒரு சூது இருக்குன்னு. நீங்க யாருமே நம்பவே இல்ல. இப்ப பாருங்க, தெள்ள தெளிவா வீடியோ ஆதாரம் இருக்கு. என்ன தெளிவா இருக்கு? அதுல யாருன்னு முகம் கூட தெரியல. இதெல்லாம் ஒரு ஆதாரமா? இவங்க நம்மளா ஒண்ணு பண்ணலாம் சார். இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க. நான் அந்த குழந்தைய வர சொல்றேன். யாராவது ஒரு பொதுவான ஒரு ஆளை வச்சு விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோல இருக்கிறது பொய் இல்லல்ல? அதை கொடுங்க சார். அது இப்படி காட்டுங்க. சத்யா, இந்த பேக் உங்களோட தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், இது என்னோட பேக் தான். அந்த நேரத்துல என் ரூமுக்கு வெளியில இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் யாரோ இதை கொண்டு போய் என் பேக்ல வச்சிருக்கணும். பாருங்க மாமா. ஆமாமா. ஆதி, பார்வதி பாருங்க. ஆமா, என்னங்க பாருங்களேன். உண்மை என்னன்னே தெரியாம அந்த பொண்ணை என்னென்னமோ பேசுனீங்களே. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? என்ன மன்னிச்சிரு சந்தியா. எல்லாரோட சேர்ந்து நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேமா. ஒரு நிமிஷம் எனக்கு புத்தி தடுமாறி போயிடுச்சுமா. ஐயோ மாமா. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி சுமத்தி போட்டியில இருந்து விலக்கிட்டோம். ஆனா இப்போ உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உறுதி ஆயிடுச்சு. எல்லாரையும் வர சொல்லி பொது சபையில நாங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஐயோ, நீங்க எங்களோட கெஸ்ட். நாங்க உங்களை அவமதிச்சது ரொம்ப பெரிய தப்பு மேடம். அதுக்குரிய தண்டனைய நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே போல பெரிய மனசு பண்ணி நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்க போற போட்டியில கலந்துக்கணும் கண்டிப்பா. எதுக்குங்க தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை வந்தாலும் வரும். நாங்க கிளம்புறோம். டேய் நீ சும்மாறா. சரவணா, நீ என்னப்பா சொல்ற? சரவணன், யோசிக்காதீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுக்காக நீங்க நடுவுல கிளம்பணும்? இது உங்களோட கேம். நீங்க நல்லபடியா விளையாடணும். ப்ளீஸ் முதல்ல ரூமுக்கு போங்க. சரவணன், சந்தோஷமா தொடர்ந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிங்க. ஏங்க, அவரு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு உங்க முகத்தையே பாக்குறாருங்க. நீங்க கலந்துக்குவன்னு சொல்லுங்க. சரிங்க, நாங்க கலந்துக்கிறோம். கிரேட் சரவணன். கொஞ்ச நேரத்துல நம்மள கதிகலங்க வச்சுட்டாங்களேப்பா. ஆனா இது செஞ்சது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளவு யுகத்தியா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கன்னா என்ன காரணம் யாருன்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா சார். ஒன்ஸ் அகைன் வெரி சாரி மேடம். இட்ஸ் ஓகே சார். நீங்க ரூம்ல செக் இன் பண்ணிக்கோங்க மேடம். Thank you so much. ஓகே பாடா. Thank you நல்லா sir. விளையாடுங்க. உங்க 2 பேருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குமே. போங்க, ரூமுக்கு போய் 2 பேரும் உட்காந்து சந்தோஷப்படுங்க. போங்க. வா. தம்பி, நீங்க யாரு எவருன்னு தெரியல. ஆனா எங்க குடும்பத்து மேல விழுந்த மிகப்பெரிய பழிய நீங்க தொடச்சிட்டீங்க. நீங்க எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. இதெல்லாம் பெரிய வார்த்தை சார். நீங்க திரும்பி கலந்துக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரவணன், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா மத்த போட்டியிலும் ஜெயிச்சு கப் அடிக்கிறீங்க. நம்ம மானத்தை காப்பாத்தி சரிங்க. தேங்க்ஸ் சொல்லணும். டாக்டர், ஆ?
ஏய் வாங்க வாங்க. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷங்கிறத விட இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. நீங்க மட்டும் வரலனா காப்பி அடிச்சேங்கிற கெட்ட பேரோட நாங்க ஊருக்கு போயிருந்திருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் எங்களை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாங்க டாக்டர், ரொம்ப நன்றி. இந்நேரம் ஊரை நோக்கி நாங்க போயிட்டு இருந்திருப்போம். உங்களால தான் நாங்க இங்க இருக்கோம். ஆக்சுவலா உங்க 2 பேரோட இந்த நன்றி எனக்கு சேர வேண்டியதே இல்லை. நான் சொல்லுவேன்ல, ஒரு சின்ன பொண்ணு லக்ஷ்மி, அந்த பொண்ணுக்கு தான் நீங்க 2 பேரும் நன்றி சொல்லணும். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா சார்? அவளை பார்க்கலாமா? அவங்க ஆக்சுவலா அவங்க ஏன் கூட வந்தவங்க இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். இதே ரெசார்ட்ல தான் இங்கே தங்கியிருக்காங்க. எங்கன்னு தெரியல, பட் ஆனா பார்த்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். என்னதான் சின்ன பொண்ணு வந்து சொல்லியிருந்தாலும் நீங்க அதை ஒரு பொருட்டா மதிச்சு ஓடி வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம் டாக்டர். உங்களை மாதிரி வெளியே உள்ள ஒருத்தர் சொன்னதுனால தான் அவங்க எல்லாம் நம்பினாங்க. ஆமா சார், நான் ஆரம்பத்துல இருந்தே இதை நான் செய்யல, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு நான் விடாம சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாருமே அது காது கொடுத்து கேட்கல. வழக்கமா பிட் அடிச்சு பாஸ் பண்ணுவாங்க, ஆனா பிட் அடிச்சு தான் நம்ப வச்சு ஒருத்தங்க பாஸ் ஆனதை கெடுக்க பாக்குறாங்க பாத்தீங்களா. பெரிய கில்லாடி தாங்க. ஏங்க யாருங்க அவங்க? அதுதான் டாக்டர் தெரியல. அவ்வளவு வன்மை யாருக்குன்னு தான் புரியல. உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? எனக்கும் தெரியல சார். அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் எனக்கு யாரோடவும் இல்லை சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்பதான் 3 போட்டி முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 போட்டி மிச்சம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க. ஏற்கனவே நடந்த டான்ஸ் போட்டியில சந்தியாவோட ட்ரெஸ்ல ஏதோ அரிக்கிற மாதிரி ஏதோ கெமிக்கல்லாம் கலந்து விட்டாங்க டாக்டர். ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடினாங்க. என்ன சரவணன் இப்படி சொல்றீங்க? ஆனா இவங்க முகத்துல எந்த கஷ்டமும் காட்டாம தான் அன்னைக்கு ஆடினாங்க. என்ன சார் பண்றது? மேடையில நான் ஆடும்போது என்னோட கஷ்டம் யாருக்கும் தெரியாது, தெரியவும் வேண்டாம். அந்த நேரத்துல அந்த காரணத்தை நான் சொல்லியிருந்தா அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கும். அதான் நான் கம்மன் இருந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. பாத்துக்கிறேன் சார். சார், நீங்க டாக்டர்னு சொன்னாரு. எல்லா கதையும் சொல்லிட்டாரா? ஆமா. ஆமாங்க, நான் டாக்டர் தான், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? உங்க ஹஸ்பண்ட் சரவணனோட இதயம் முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. டாக்டர் என்ன? நிஜமாங்க, உங்க மேல ஒரு குற்றம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசும்போது அந்த பேச்சுல வேதனையை விட உங்க மேல அவர் வச்சிருந்த காதலை தான் நான் பார்த்தேன். டாக்டர் நீங்க வேற. சரவணன், இதெல்லாம் நீங்களாவே சொல்ல முடியாது சரவணன். சுத்தி இருக்கிற எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். ஆனா கொஞ்சம் ரொம்ப வெக்கப்படுறாரு. கூச்சம் வேற ரொம்ப ஹெவியா இருக்கு. அதை மட்டும் குறைச்சுக்கங்கன்னு நானே சொல்லலாம். ஆனா ஒருவேளை சரவணன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சதே அந்த வெக்கம் தானே என்னமோ தெரியல. சரி சரி, 2 பேரும் ரொம்ப வெக்கப்படாதீங்க. அப்புறம் சந்தியா, நீங்க நிறைய மார்க் எல்லாம் வாங்கி பேப்பர்ல உங்க போட்டோ எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாரு. அது ஆமா சார், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில எம்காம்ல 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். வாவ், கிரேட் கிரேட். பெரிய விஷயம் சந்தியா. நீங்க அதுக்கப்புறம் படிப்பு எதுவும் கண்டினியூ பண்ணலையா? ஓ, அதுக்கு முன்னாடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களோ? நல்லா படிக்கிற நிறைய பொண்ணுங்க இப்படிதான் கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா சரவணன், நீங்க மட்டும் ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் அளவுக்கு அதிகமா உங்களோட பர்சனல் வாழ்க்கையில உள்ள நுழையிறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல டாக்டர். இந்த காலத்துல அடுத்தவங்க மேல அக்கறையோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரு சொல்றா? ஏன் பாட்டி, சமையலம்மா என்ன தூங்கிருப்பாங்க
வந்திருப்பாங்களா? அது தெரியலையேம்மா. பார்க்கலாம். நம்ம அவங்க கூட போய் தூங்குறது அவங்களுக்கு தொந்தரவா இருக்குமா பாட்டி? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. சமையல் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னம்மா? பாட்டி, சமையல் அம்மாக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவளையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? என்ன சொல்றது இவகிட்ட? திடீர்னு இப்படி கேக்குறா. அன்னைக்கு ஸ்கூல்ல உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினது அவதான்னு சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். கண்ணம்மா வந்த உடனே யார் கண்ணையும் பட வேண்டான்னு கிளாஸ்ல சேர்த்து விட போறேன்னு சொல்லி அதே மாதிரி சேர்த்தும் விட்டுட்டா. இப்ப இவகிட்ட சொன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். சொல்ல வேண்டாம். என்ன பாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சமையல் அம்மாவோட பொண்ணு தானம்மா? ஆமா பாட்டி. கூட்டிட்டு வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். சின்ன குழந்தை இல்லையா, விட்டுட்டு வர முடியாதே. ஓ, ஏன் பாட்டி, நான் இன்னொன்னு கேட்டு என்ன திட்டுவீங்களா? வில்லங்கம்மா எதுவும் கேட்காத ஹேமா. இல்ல பாட்டி, சமையல் அம்மாவோட ஹஸ்பண்ட், நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லையே. விடுங்க பாட்டி, இதெல்லாம் எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா தப்பிச்சோம். சரி வா, நாம போய் சமையல் அம்மாவை போய் பாப்போம். வா. ஹாய் சமையல் அம்மா. ஹாய் ஹேமா. இவ உன் கூட தூங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாமா, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். எங்க உன் பொண்ணு? அவ துளசி கூட பக்கத்து ரூம்ல இருக்கா, வந்துருவா இப்போ. சரிம்மா. அப்போ நாங்க இன்னைக்கு 2 பேரும் இங்க படுத்துக்கலாமா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள வாங்க. வா ஹேமா, வா. உட்கார். இங்க எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குல்ல பாட்டி? ரெசார்ட்னா அப்படிதான் இருக்கும். ஏமா, நீ ஹேமாவுக்கு நேத்து கண்மை வச்சு விட்டியா? ஆமா. அடுத்த நாள் வரைக்கும் இவ குளிக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா. கேட்டா சமையல் அம்மா வச்ச கண்மை அழிஞ்சிரும் சொல்றா. அதுக்குன்னு குளிக்காமையா இருந்த? அழிஞ்சா திரும்பவும் வச்சுக்கிட்டா போச்சு. அதுக்காக இப்படி. சமையம்மா. சரி சரி. நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்றீங்களா? கதையா? என்ன கதை சொல்றது? உங்களோட கதையை சொல்லுங்க. சொல்லுங்க சமையலம்மா. என்ன பத்தி சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அதுல பெருசா ஒன்னும் சுவாரஸ்யம்லாம் இருக்காது. நான் உனக்கு ஒரு கப்பல் கதை சொல்றேன். கப்பல் கதையா? சொல்லுங்க. இது பாருமா, அவ கதை கேக்குற சுவாரஸ்யத்துல தூங்கிடுவான்னு மட்டும் நினைக்காத. கதை சொன்னா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே விடிய விடிய வரைக்கும் கதை கேப்பா. பரவாயில்ல, நான் சொல்றேன். சரி சொல்லுமா, சொல்லு. ஒரு நாட்டுல ஒரு பெரிய பாலைவனம் இருந்துச்சாம். ஒண்ணும் இல்ல அத்தை, பெட்ல படுத்துக்கோங்க.
பாரு கண்ணத்தோர ஒண்ணும் இல்ல படு 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 நன்ன பக்கத்துல இருக்கேன்ல படு. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலோட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே.